மே மந்த் ஸ்டார்ட் ஆனாலே எங்கள் ஊரில் ஒவ்வொரு கோவில்லையா திருவிழா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹலோ கைஸ், அன்னைக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் திருவிழா. ஸோ மார்னிங் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அன்னதானம் போட்டிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கே ஒரு 1:30 போல் ஆயிடுச்சு. காஷ்னிக்கு அந்த டைம் நல்லா தூக்கம் வந்துருச்சு. எப்படியும் அவளையும் முழிக்க வச்சு சாப்பிட வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஈவினிங் கோவிலில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் கோவில் போனோம். அப்போது சாரீ தான் கெட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஊருக்கெல்லாம் வந்தால் தான் சாரின்னு ஒரு காஸ்ட்யூம் இருக்கிறதே ஞாபகம் வருது. எந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஊருக்கு வந்தால் மட்டும்தான் சாரீ கெட்டுவேன்னு. இந்த ஹேர் ஸ்டைலில் இதான் ஃபஸ்ட் டைம் சாரீ ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஈவினிங் விளக்கு பூஜை தான் வச்சுருந்தாங்க. ஸோ காஷ்னியை வீட்டில் விட்டுட்டு தான் வந்திருந்தேன். காஷ்னி லேட்டாக வரட்டும்னு. எப்படியும் பூஜைலாம் முடிகிறதுக்கு ஒரு 2 hours கிட்ட ஆயிரும். ஸோ ஃபைனலாக சாமி கும்பிடும் போது மட்டும் காஷ்னியை கூப்பிட்டுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க 2 hours பொறுமையாக ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க. 7 o'clock போல் பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 8:30க்கெல்லாம் முடிய போகுது. காஷ்னி ஒரு 8 o'clock போலே வந்துட்டா. என் பக்கத்தில் தான் இருந்தால் ஒரு 1/2 hour இங்கே பாடுறதெல்லாம் கேட்டுட்டு அவளும் தாளம் போட்டுட்டு இருந்தா. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அம்மா வீட்டில் எல்லா விளக்கு பூஜையும் தவறாமல் அட்டன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா காலேஜ் வேலைன்னு அப்படியே ஓடிடுச்சு. மேரேஜுக்கு அப்புறமா நாங்கள் ஊருக்கு போகும்போது கோவிலில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணுவோம்.